ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் மைதா, 1 பிஞ்சு சால்ட்டு, ஒரு 1/2 கப் சுகர் நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு முட்டை, ஒரு 1/2 கப் பால், இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கலந்து வச்சிருக்கிற அந்த பாலை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மைதா மாவில் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாம நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதில் கேக் செய்ய போறோமோ அந்த டின்ல பட்டர் ஷீட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க மைதா மாவு பேட்டரை இதில் ஊற்றி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணால் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு, இப்போ நான் வந்து பாதாம், பிஸ்தா அண்ட் முந்திரி ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஓடிஜி ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் டின்னை நம்ம ஓடிஜியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டிலே செஞ்ச சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பாய்.